நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் அவளோட அம்மா. பேஷண்டோட ஹஸ்பண்டோ இல்ல அவங்க பசங்களோ யாராவது இருக்காங்களா? எல்லாருமே இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைதான், கொஞ்சம் சீரியஸும் கூட. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, பேஷண்டோட இதயத்துல 2 பிளாக் இருக்கு. ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும். ஆபரேஷனா? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு என் பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய நோயா? ஐயோ மரகதம். அம்மா, பதட்டப்படாதீங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான ஆபரேஷன் எதுவும் இல்ல. இதயத்துல 2 ஸ்டென்ட் வைக்கணும். போன மாசம் நீங்க வந்து செக் பண்ணிருந்தீங்கன்னா மாத்திரை கொடுத்தே பிளாக்க சரி பண்ணிருக்கலாம். இப்போ ஆபரேஷனை தவிர வேற வழி இல்ல. வெளியே இருக்கிற உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லிடுங்க. சரி. என்னம்மா, டாக்டர் நான் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம்மா? அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அம்மா நான் இருக்கேன்ல. அம்மா, புனிதாவும் என் கூட இருந்தா நான் இன்னும் தைரியமா இருப்பேம்மா. அவ்வளவுதானம்மா. இந்த அம்மா சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோ. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் இங்க வந்தேன். நீ சுகமாகி இந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வரும்போது உன் பொண்ணு உன் கூடவே வீட்டுக்கு வருவா. நிரந்தரமா உன் கூடவே எப்பவும் இருப்பா. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? புனிதாவுக்கு என் கூட இருக்கணும்னு தாம்மா ஆசை. ஆனா புனிதா வீட்டுக்காரர் தான் பிரச்சனையே. அம்மா, உனக்காக புனிதா புருஷன்கிட்ட நான் பேசுறேம்மா. அவரு யார் பேச்சையுமே கேட்க மாட்டாருமா. அம்மா, புனிதா புருஷன்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச நான் புரிய வைக்கிறேன். நீ எனக்கு முக்கியம் மரகதம். உனக்காக நான் இது கூட பண்ணலைன்னா அப்புறம் என் பாசத்துக்கு என்னமா மதிப்பு இருக்கு? முதல்ல இந்த விஷயம் புனிதாவுக்கு தெரியவே வேண்டாமா? புனிதாவோட புருஷன்